எலியாவை கர்த்தர் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் போஷிக்க விரும்புகிறார். ஆகாபுக்கு மறைந்து எலியாவை ஓடச் சொல்கிறார். நீ அந்த கேரி ஆற்றங்கரையிலே போய் உட்காரு, ஒளிந்து கொள் என்று சொல்கிறார். அந்த 1 ராஜாக்கள் 17:4 நீங்கள் கவனித்து பார்த்தால், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் காகத்திற்கு கட்டளையிடுவேன் என்றார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அடுத்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் 5வது வசனத்தில், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்று என்ற இலையை தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். பாருங்க, டைமுக்கு டைம். காலையிலையும் என்ன 2 கொண்டு வருது? அப்பமும் இறைச்சி. சாயங்காலம் என்ன கொண்டு வருது? பாருங்க, அது டைம் டேபிள் ஃபாலோ பண்ணி கரெக்டா காலையிலையும் கொண்டு வருது, சாயங்காலம் கொண்டு வருது. பூரா இல்ல, காகம். நீங்க சின்ன வயசுல இருந்து கதை கேட்டிருப்பீங்க. ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு, அந்த வடைய மேல இருந்து ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்துச்சு. அதுல 2 வடை இருந்ததுல ஒரு வடைய காக்காவுக்கு கொத்திட்டு போகத்தான் தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம். கொத்திட்டு போறதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கொத்திட்டு வந்து கொடுக்கும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணையும் பலவான் கையிலிருந்து மதுரமும் இந்த ஆண்டு கர்த்தர் கட்டளையிட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். கைகளை தட்டி தேவனை